Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 9 டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி தண்ணி குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம வீட்ல நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆனதும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சோ இத வந்து கட் பண்ணி ஏதாச்சும் கிராஃப்ட் அது மாதிரி பண்ணுவோம். அப்படியும் இல்ல அப்படினா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் ஐடியாவை நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்ல உளுந்து கடலைப்பருப்பு துவரம்பருப்பு இந்த மாதிரி எல்லாம் வாங்குறோம் இல்லையா சோ அது வந்து நம்ம பாட்டில்ல போட்டது போக அதாவது கிச்சன்ல நம்ம தேவைக்காக யூஸ் பண்றதுக்கு போட்டது போக மீதி இருக்கிற பொருட்களை வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு பூச்சி புழு வண்டு எதுவுமே வராது ரொம்ப மாசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் சோ ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தேங்காய் பால் எல்லாம் நம்ம வந்து குழம்புக்காக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர்ல வந்து வடிகட்டும் போது வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம கை வச்சு அந்த தேங்காய் பாலை பிரஸ் பண்ணி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபில்டர் வந்து டக்குன்னு சறுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம ரெகுலரா கிச்சன்ல வந்து ஃபேஸ் பண்ற மாதிரியே இருக்கும் சோ இத வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க குட்டியா எடுத்துட்டு அந்த ஃபில்டரோட முனையில ஒரு கொக்கி மாதிரி வருது பாருங்க அதுக்கு நடுவுல அந்த ஸ்பூனை வந்து வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஃபில்டர் வந்து சறுக்கவே சறுக்காது ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் 3 என்ன அப்படினு பார்த்தறலாம் இந்த மாதிரி நம்ம சீத்தாப்பழம்லாம் வந்து சாப்பிடுறதுக்கு குழந்தைங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு சரியா சாப்பிடுறதுக்கு வராது சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டா பிரிச்சிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க சோ அந்த மாதிரி சாப்பிடும்போது உள்ள இருக்கிற அதாவது அந்த விதைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த விதையோட வர்ற பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தோல் வந்து உள்ளுக்குள்ள வந்து நிறைய பழம் வந்து ஒட்டிட்டு இருக்கும் சோ அது வந்து குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க சோ அந்த மாதிரி இல்லாம இந்த பழத்தை எப்படி பெர்ஃபெக்ட்டா வந்து உரிச்சிட்டு சாப்பிடுறது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அந்த மேல இருக்கிற இதெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த தோலை வந்து எடுக்க வந்துரும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பின்பக்கம் இருக்கிற இந்த காம்பையும் எடுத்துட்டீங்க அப்படினா இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு ஒரு பிளேட்ல ஸ்பூன் வச்சு குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படினா அவங்க சாப்பிட்டுட்டு அழகா அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து வெளிய போட்டுருவாங்க சோ ரொம்பவே ஈஸியா இருக்கும் பழம் வந்து வேஸ்ட் ஆகாது சோ ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம் நம்ம வந்து மெழுகுவர்த்தி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படினா ஃப்ரீசர் கடியில பால்லாம் ஸ்டோர் பண்றோம்ல அந்த இடத்துல வச்சிருங்க ஒரு 1 மணி நேரம் நீங்க வச்சீங்கனா போதும் இந்த மாதிரி மெழுகுவர்த்தியை நம்ம வந்து பத்த வச்சிரலாம் இந்த மாதிரி பத்த வச்சிட்டு நான் திருப்பி பிடிக்கிறேன் பாருங்க அந்த மெழுகுவர்த்தி வந்து மெல்ட் ஆகி கீழ வந்து அந்த டிராப்ஸா வரும் பாருங்க அது வரவே இல்ல இதுக்கு என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல வந்து நம்ம அதாவது ஃப்ரிட்ஜ்ல நம்ம வச்சிட்டு எடுக்கும்போது 1 மணி நேரம் எரியற மெழுகுவர்த்தி உங்களுக்கு 2 மணி நேரம் வந்து எரியும் சோ ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் 5 என்ன அப்படினு பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம புதினா எல்லாம் கிள்ளினதுக்கு அப்புறமா அந்த இலைகளை நம்ம தனியா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம் சோ அந்த தண்டு வந்து நம்ம சில பேர் வந்து நட்டு வைப்போம் வளர்றதுக்காக சோ நானும் அப்படிதான் வந்து இந்த புதினா செடி அதாவது அந்த கீரை எல்லாம் கிள்ளிட்டு அந்த தண்டை மட்டும் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் ஆனா இன்னொரு மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்டெல்லாம் எடுத்து நீங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல தண்ணி போட்டுட்டு அந்த தண்டை வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு அந்த தண்ணிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல வேர் விட்டு வரும் சோ அதுக்கு பிறகு நீங்க வந்து மண்ணுல மாத்தி வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புதினா வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு நானே காட்றேன் பாருங்க இந்த அடியில பாத்தீங்க அப்படினா நல்ல வேர் விட்டு வர்றது உங்களுக்கு தெரியும் புதுசா உங்களுக்கு வந்து பாருங்க அந்த குட்டி இலை எல்லாம் வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க இந்த புதினா தண்டு வந்து நான் வச்சு இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சு புதினா இலை வந்து எடுத்துட்டு அந்த தண்டு மட்டும் நான் வச்சு இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சு ஆனா குட்டியா வந்து வேர் விட்டு வருது இதுக்கு அப்புறம் நீங்க நல்ல வேர் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து மண்ணுலயோ அது இல்ல அப்படினா நம்ம வந்து தொட்டியிலயோ நம்ம வந்து மாத்தி வச்சிட்டோம் அப்படினா சூப்பரா உங்களுக்கு வந்து புதினா growth ஆயிடும் பாருங்க வேர் வந்து அழகா வர்றது தெரியுது பாருங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புதினா வைக்கிறோம் எங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்றீங்க சோ கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது ரொம்ப சூப்பரா புதினா வந்து வளர்க்க வந்துரும் டிப் நம்பர் 6 என்ன அப்படினு பார்க்கலாங்க நம்ம வீட்ல சடனா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படி இல்ல நம்ம வெளிய வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படினா 2-3 வெரைட்டில நம்ம வந்து பூலாம் வாங்குவோம் இல்லையா சோ அந்த மாதிரி வாங்குற பூவை வந்து நம்ம கட்டி வச்சாலும் சரி கட்டாமையே வச்சாலும் சரி ஒரு வாரம் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க இந்த பூ வாங்கி இன்னைக்கு கரெக்ட்டா 5வது நாள் ஆயிடுச்சு சோ 5 நாளும் ஆகி கூட நான் வந்து கட்டல கொஞ்சம் பிஸியா இருந்ததனால என்னால கட்ட முடியல பாருங்க நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பால தான் வந்து அடியில வந்து வாழை போட்டுட்டு இந்த பூ எல்லாத்தையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் இப்போதான் வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான மல்லி மொட்டு மாதிரியே உங்களுக்கு பார்க்கிறதுக்கு தெரியும்
கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இன்றைக்கி இந்த பூ வந்து நான் 5 நாள் ஆகிடுச்சிங்க வாங்கிட்டு வந்து. மொட்டு வந்து விரியவே இல்லை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் வந்து ஜாதி மல்லி மொட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கனகாம்பரமும் வாங்கியிருந்தேன். ஸோ 3 பூவுமே வந்து வாடவும் இல்லை. அந்த தண்டு, அதாவது அந்த காம்பு பகுதி கூட அழுகி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ வாங்கிட்டு வந்த பூ மாதிரியே இருக்குது. ஸோ வாழை இலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் வந்து வாழை இலை அடியில் ஒரு வாழை இலை, மேலே ஒரு வாழை இலை போட்டு இந்த பூக்களை வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இது வந்து கட்டாத பூ தான். நீங்கள் கட்டின பூவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கனகாம்பரம் பார்த்திங்கன்னா மறுநாளே வந்து அந்த தண்டெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி கூட மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் செடியிலேருந்து பறித்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளே நம்ம இருக்கிற ஏரெல்லாம் வந்து எடுத்துடணுங்க. அதுதான் வந்து மெயின் விஷயம். பூ வந்து உள்ளே ஏர் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா அந்த ஏர் எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அடியில், அதாவது நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் அடியில் ஒரு வாழை இலை போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி அந்த கவரில் வாங்கிட்டு வந்த மாதிரியே நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி 5 நாள் ஆகியும் நான் இன்னுமே கட்டலை. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கட்ட முடியல. பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட நான் அதனால தான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி மல்லி மொட்டாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், நம்ம எடுத்துகிட்டு போகணும், அங்கே போய் தான் வைக்க போகிறோம் அப்படின்னும் போது நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயே பூ ஒரு மாதிரி கசங்கின மாதிரி வாடின மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்போவும் நார்மலாக நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஐஸ் கட்டி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிற சின்னதாக ஒரு பவுல் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனால் கூட கொஞ்சமாக வந்து ஐஸ் கட்டி இந்த மாதிரி ஒரு கவரில் சேர்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம எதில் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த டப்பாக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கட்டின பூவாக இருந்தாலும் சரி, கட்டாத பூவாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூடி போட்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே பூ வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். டிப் நம்பர் 8 என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்து சடனாக மாவு வந்து காலியாக போகிற டைமில் கொஞ்சம் புளிப்பேறின மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப புளிப்பாக இருந்தால் நமக்கு வந்து சாப்பிட முடியாது. ஸோ சில சமயத்தில் நிறைய பேர் வந்து குழிப்பணியாரம்லாம் செய்வோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாவை வந்து நல்ல டேஸ்ட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடு வந்து நீங்கள் இட்லிக்கும் வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்ல தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். ஸோ கொஞ்சம் வந்து தண்ணியாகவே இந்த மாவில் நான் வந்து கலந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேங்காய் வந்து பால் அரைச்சி போடுறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புளிப்பு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு 90% புளிப்பு வந்து இருக்காதுங்க. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் பாலோட ஸ்மெல்லும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசையில். லைட்டான புளிப்பு, அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு, ஸ்மெல் எல்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் மாவு புளிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக தோசை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டும் வாசமும் வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டதுனால நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். நம்ம நார்மலாக வீட்டில் வந்து ஆயில் போட்டுட்டு அந்த கவரை வந்து சில சமயத்தில் தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை சூப்பராக ஒரு டிப்புக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ஏன் தோசைக்கல்லுக்கு மேலே நான் காமிச்சேன் அப்படின்னா, அந்த ஆயில் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா உங்களுக்கு உருகிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உட்டெல்லாம், அதாவது உட் கரண்டி எல்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரத்தில் ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிரும். நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறு தடவை யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு மாதிரி பூஞ்சனம்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மழை நேரங்களில் இந்த மாதிரி கரண்டி ஐட்டம்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எப்பெல்லாம் ஆயில் வாங்கி போடுறீங்களோ அந்த டைமில் இந்த மாதிரி பாக்கெட் வந்து, அதாவது ஆயில் பாக்கெட் வந்து இந்த மாதிரி இந்த உட்கரண்டி எல்லாத்தையும் வந்து இந்த ஆயில் பாக்கெட்டில் இருக்கிற எண்ணெய் வச்சு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கரண்டியில் வந்து எந்த ஒரு ஃபங்கஸ் எதுவுமே வராது. ரொம்ப நாளைக்கு வந்து கரண்டி வந்து சூப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையாக இருந்தாலும் சரி, பருப்பு கடையிற மத்தாக இருந்தாலும் சரி, தோசை திருப்புற தவாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரொம்ப
நாளைக்கு மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கி போடுற எண்ணெய் பாக்கெட்டை இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.